நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டா தான் நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஸோ அதனால இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்துருவோம். ஸோ இங்க கிஃப்ட் நிஃப்டியோட சிக்னல் வந்து 150 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து பிளஸ்ல இருக்கு. நிஃப்டி 50 வந்து 1% மேல வந்து ஏறி இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து கொஞ்சம் வந்து இறங்கி இருக்கு. $110 கீழே வந்து கொஞ்சம் வந்து இறங்கி இருக்கு. அதை தாண்டி யூஎஸ் மார்க்கெட் வந்து இங்க ஆல் டைம் ஹைல வந்து இருக்கு. ஸோ அந்த மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் வந்து இங்க சப்போர்ட் பண்ற ரீசன்னால இங்க நம்மளோட மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு. பட் ஆனா ஏஷியன் மார்க்கெட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து மிக்சடா தான் வந்து இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் மட்டும் அப்ல வந்து இருக்கு. ஸோ நம்மளோட மார்க்கெட்டுமே நீங்க அப்ல தான் இருக்கிற மாதிரி சிக்னல் இருந்துச்சு. ஸோ நம்மளோட மார்க்கெட் அப்பா இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணி வச்சிருக்க ஸ்டாக்ஸ்ல எது வந்து ரொம்ப வேலட்டைலா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி நிறுவனம் வந்து 1.5% வந்து இறங்கி இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் நிறுவனம் வந்து 3% மேல வந்து ஏறி இருக்கு. HDFC பேங்க் வந்து ஒரு 1.5% மேல ஏறி இருக்கு. ஹீரோ மோட்டோகார்ப் வந்து ஒரு 2% மேல ஏறி இருக்கு. இன்னைக்கான நல்ல நிறைய ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நாளா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஏப்ரல் மந்தோட சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து வெளியே வரும். இந்தசன் பேங்க் வந்து ஒரு 2% மேல ஏறி இருக்கு. மணப்புரம் வந்து ஒரு 3% மேல வந்து ஏறி இருக்கு. மீதி இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா வாலட்டைலா இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிக வாலட்டைலா வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் மார்க்கெட் எல்லாமே பிளஸா இருக்கு. ரீசனால நம்மளோட போர்ட்ஃபோலியோமே இன்னைக்கான நாள்ல பிளஸ் தான் வந்து இருக்கும். சரி, ஓகே, இது இன்னைக்கான நாள் மார்க்கெட். இப்ப நம்ம இங்க ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் வந்து போவோம். டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனியோட அந்த ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த ஏப்ரல் மந்த்ல என்ன மாதிரியான சேல்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 7% வந்து ஓவராலா சேல்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. 7% வந்து இயர் ஆன் பேசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து இவி, அப்புறம் ஆட்டோமொபைல், அப்புறம் வந்து இங்க 3 வீலர், இது எல்லாமே இன்க்ளூட் பண்ண சேல்ஸ் வந்து எல்லாமே கமெண்ட் பண்ண சேல்ஸ் வந்து 7% ஓவராலா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் பேசிஸ்ல. 2 வீலரோட சேல்ஸ் மட்டும் நம்ம தனியா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 6% வந்து ஏறி இருக்கு. இதுவே இவி பிளஸ் 3 வீலர் இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது சூப்பராகவே ஏறி இருக்கு. இவி வந்து 36% வந்து இயர் ஆன் பேசிஸ்ல ஏறி இருக்கு. 3 வீலர் வந்து 37% இயர் ஆன் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. ஸோ ஸ்ட்ராங்கான டிமாண்ட் வந்து இங்க டொமஸ்டிக் மார்க்கெட்ல இருக்கு. 8% வந்து இருக்கு இயர் ஆன் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆகிறாங்க. பட் ஆனா இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டா வந்து 3% தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன்ல வந்து இருக்கு. இந்த கம்பெனிக்கு ப்ரொடக்ஷன் வந்து இங்க கம்மியா தான் வந்து பண்றாங்க. ஏன் அப்படின்னா சப்ளை செயின் இஷ்யூஸ் வந்து இருக்கு. அதனால ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. மே 2026 அது வந்து ரிகவர் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் டிவிஎஸ் மோட்டார்ஸோட அந்த ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் சூப்பராகவே இருக்கு. சிடிஎஸ்எல் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து விழுந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. 80 கோடி ரூபாய் தான் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. இது அவங்களோட போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து விழுந்திருக்கு. இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்டேபிளா தான் growth ஆகுறாங்க. பட் ஆனாலுமே ப்ராஃபிட் வந்து காமிக்க முடியல. கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாகுது. அதனால ப்ராஃபிட் வந்து காமிக்க முடியல. இந்த ஃபுல் ஃபினான்ஷியல் 2026 ஓவரால் ப்ராஃபிட்டுமே வந்து விழுந்து தான் வந்து இருக்கு. கொஞ்சம் வந்து ஏறவே இல்லை. டிமேட் அக்கௌண்ட் வந்து 18 கோடியை வந்து கிராஸ் பண்ணிருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து நல்லா இருக்குது தெரியுது. பட் ஆனாலுமே இந்த கம்பெனியால ப்ராஃபிட் வந்து காமிக்க முடியல. சிடிஎஸ்எல் கொஞ்சம் பிரஷர்ல தான் இருக்காங்க. பட் ஆனா ஃபியூச்சர் growth பொட்டன்ஷியல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே அனலிஸ்ட் எல்லாம் ஃபீல் பண்றாங்க. 12 ரூபாய் இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண தேவை சிடிஎஸ்எல் கம்பெனி வந்து நான் சொல்றது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் வந்து காஸ்ட்லியா இருக்கு. 60 பிரைஸ் கிட்ட வந்து இருக்கு. 40 கிலோ வந்துச்சுன்னா அந்த டைம்ல வந்து பாத்துப்போம். ஐடி கம்பெனியோட டிவிடெண்ட் பே அவுட் எல்லாமே கம்மியா இருக்கிறது நல்லா தெரியுது. இந்த பினான்சியல் 2026 இருந்து ஐடி கம்பெனியோட அந்த டிவிடெண்ட் பே அவுட்ஸ் அந்த அமௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து பர்சன்டேஜ் வைஸ்ல 1% வந்து கம்மியா இருக்கு. டிசிஎஸ், HCL டெக்லாம் கம்மி பண்ணிருக்காங்க அவங்களோட டிவிடெண்ட் பே அவுட் தரத. என்ன ரீசனால அப்படி சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹெல்த்தியான கேஷ் ஃப்ளோஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பவுமே ஹெல்த்தியான கேஷ் ஃப்ளோ வந்து இருக்கு. பட் ஆனா இப்போ வந்து ஃபியர் வந்து கிளம்பி இருக்கு. இது வரைக்கும் வரலாற்றே இல்லாத அளவுல அவங்களோட ரெவன்யூ வந்து கம்மியா இருக்கு. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்லுமே ரெவன்யூ வந்து கம்மியா இருக்கு. இது வந்து வரலாற்றிலே இது வரைக்கும் நடந்தது இல்லை. இதுக்கப்புறம் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. ஏன் அப்படின்னா ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸோட ரெவன்யூ வந்து வெளியே போகுது. இதனால ஏஐல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா தேவைப்படுது. ஸோ அதனால ஏஐல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற அவங்க ஜென்ரேட் பண்ற அந்த ஒரு எல்லா அமௌண்ட்டுமே அந்த பே அவுட்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு பதில் அதை எடுத்து போய் ஏஐல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ அதனால தான் இங்க ஐடி கம்பெனிஸோட அந்த பே அவுட் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. டிவிடெண்ட் பே அவுட்ஸ் வந்து பார்க்கும்போது விப்ரா கம்பெனி டிவிடெண்ட் பே அவுட் வந்து ஷார்ப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க பைபாக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்களே. ஸோ இது வந்து இங்க கான்ட்ராஸ்டா வந்து நடக்குது. பட் எப்படி பார்த்தாலுமே ஐடி கம்பெனிஸோட பே அவுட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த ஒரு அமௌண்ட் எடுத்து போய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏஐல வந்து பண்ண போறாங்க. எல்என்டி கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக ஒரு ஃபேக்டரி வந்து தயார் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த டேட்டா சென்டரை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இருக்கிற அந்த என்விடியா கூட பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. ஸோ என்விடியா கூட பார்ட்னர்ஷிப், அப்புறம் இவங்களே ஒரு ஏஐ ஃபேக்டரி வந்து ஜென்ரேட் வந்து பண்றாங்க. அதுக்கான டேட்டா சென்டர் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. இதுக்கான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு இன்டர்னலா யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஏஐ வந்து இவங்களே வந்து ரெடி பண்ணிக்க போறாங்க. ஸோ இதை ரெடி பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வந்து லான்ச் பண்ணி இந்த கம்பெனியோட இன்வாய்ஸ் ப்ராசஸ், அப்புறம் வந்து இங்க ஆட்டோமேஷன் பண்றதுக்கு, ஒர்க்கர்ஸோட சேஃப்டி வந்து இங்க வந்து கன்சர்ன் பண்ணி நம்ம பாக்குறதுக்கு, இந்த மானிட்டர் பண்ணி பாக்குறதுக்கு, ஸோ இது எல்லாத்துக்கும் இங்க ஏஐ வந்து இவங்களே வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. இதுக்கான ஒர்க்கிங்ல வந்து போக போறாங்க. ஒருவேளை இந்த ஒர்க்கிங் எல்லாமே வந்து சூப்பரா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க அந்த ஏஐ வந்து இன்டர்னலுக்காக யூஸ் பண்ணது அந்த ஒரு சாலிடான ட்ராக் ரெக்கார்டு வந்து இருக்கும். அதை யூஸ் பண்ணி அதை வந்து கமர்ஷியலா வந்து மாத்த போறாங்க. அதாவது நாங்க வந்து ஏஐ வந்து இப்படி யூஸ் பண்ணிருக்கோம், இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எனர்ஜி, மேனுஃபேக்சரிங் இந்த இடத்துல எடுத்துட்டு போக போறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துல எடுத்துட்டு போக போறாங்க. ஸோ அங்க வந்து கமர்ஷியலா மாத்திட்டாங்க அப்படின்னா அங்க இருந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் இந்த கம்பெனிக்கு, எல்என்டி கம்பெனி. ஸோ இது வந்து எல்என்டிக்கு ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்களே யூஸ் பண்ணிக்க போறாங்க. செகண்ட் வந்து கமர்ஷியல் வந்து பண்ண போறாங்க. இந்தியாவோட ஜிசிசில தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். இங்க ஜாப்ஸ் யாருன்னா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்க குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்ல என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட் இருக்குன்னு பார்த்து நீங்க அங்க ஜாப்ஸ் எடுத்து பெட்டரா இருக்கு. ஏன் அப்படின்னா 2030 இந்த ஜிசிசில இருந்து மட்டும் $105 பில்லியன் இந்தியாவுக்கு வந்து ரெவன்யூவா ஜென்ரேட் ஆகும்.
2.8 மில்லியன் ஜாப்ஸ் வந்து இதுல இருந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு ஜாப்ஸ் வந்து நீங்க யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஹைதராபாத்ல தான் இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அங்க நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களால் அச்சீவ் வந்து பண்ணிட முடியும். ஸோ நீங்க ஒர்க்குக்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்க ட்ரெடிஷனலா அந்த ஐடிக்காக அந்த டெவலப்மெண்ட் பண்றதை தாண்டி இங்க குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்ல என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட் இருக்குன்னு பார்த்து நீங்க வந்து ஒர்க் தேடும்போது உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ இங்க நம்மளோட இந்தியாவில் இருக்க நிறைய கம்பெனிஸ் இங்க தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஜென்ட் ஏஐ வந்து இங்க உருவாகிட்டு இருக்கு. ஸோ இங்க இந்தியா வந்து இதுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து இங்க அதிகமான கம்பெனிஸ், அதாவது வெளிநாட்டில் இருக்க அதிகமான கம்பெனிஸ் இங்க வந்து டேட்டா சென்டர்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது அது இந்தியாவால சூப்பரா வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்ம ஊர்ல இங்க ஸ்கில்டான பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இங்க வந்து ஏஜென்ட் ஏஐ வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்ல உள்ள வருது. ஸோ ஜிசிசில ஏஐ வந்து உள்ள வருது. அதை வந்து ஹியூமன் வந்து இங்க வந்து கரெக்டா எடுத்துட்டு போகும்போது நீங்க குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்ல இருந்து நல்ல ஒரு அவுட்கம் வந்து கொடுக்க முடியும். இது ஒரு நல்ல சைனா இருக்கு. இன்ஃபோசிஸ் கம்பெனியுமே இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸோட ட்ரெண்ட் அடாப்ட் பண்ற மாதிரி இவங்களோட ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் ரெவன்யூ இருக்கும் பாத்தீங்களா, அந்த அவுட் சோர்ஸ் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு ரெவன்யூவே வந்து இவங்க கேனபிளைசிங் வந்து பண்ணிட்டு, கேனபிளைசிங் அப்படின்னா அவங்களோட ஓன் ரெவன்யூ வந்து சாகடிச்சுட்டு புது ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட அவுட் சோர்ஸ் பண்ற அந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெவன்யூ வந்து கம்மி பண்ணிட்டு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்ல ஃபோக்கஸ் வந்து பண்றாங்க இன்ஃபோசிஸ் கம்பெனி. இது இந்த கம்பெனி நல்ல சைனான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல சைன் தான். ஏன் அப்படின்னா ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸ் வந்து ரெவன்யூ வந்து கம்மி ஆயிட்டே இருக்கு. எல்லா கம்பெனியுமே குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் இந்தியாவில் வந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ அதுக்கான அந்த ஒரு ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த கம்பெனி வந்து ஜெயிக்கணும், இன்ஃபோசிஸ் கம்பெனி. ஸோ அந்த ஒரு ஃபோக்கஸ் வந்து போறாங்க. ஏற்கனவே ஒரு கம்பெனி கிட்ட வந்து ஜெயிச்சதான் நம்ம பார்த்தோம் இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி இந்த கம்பெனி வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது நீங்க ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் தாண்டி இந்த ஒரு இடத்துல இருந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இவங்க ஃபோக்கஸ் பண்ற இடம் கரெக்டாக தான் வந்து இருக்கு. ஸோ இங்க இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து இவங்களோட ஓன் பிளாட்ஃபார்மான டாப்பர்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த ஒரு டாப்பர்ஸ் ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்ல அதை வந்து எம்பெட் வந்து பண்ண போறாங்க. அப்படி பண்ணிட்டு இங்க டேட்டா ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே பண்றது, அப்புறம் அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த ஒரு ரியல் டைம் டேட்டாஸ் எல்லாமே எடுத்துட்டு அதை வந்து ஒர்க்கிங் கேஸா வந்து மாத்த போறாங்க. அப்படி ஒர்க் கேஸா வந்து மாத்திட்டு இங்க இருக்கிற அந்த குளோபல் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான அந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் இங்க இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து போட்டு தருவாங்க. அதை வந்து மேனேஜர் வந்து பண்ணிப்பாங்க, ஹேண்டிலும் வந்து பண்ணிப்பாங்க. இது எல்லாமே இன்ஃபோசிஸ் கம்பெனி பண்ணும்போது இவங்களோட டாப்பர்ஸ் பிளாட்ஃபார்ம் அதுல வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருமா. ஸோ அதனால இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனியால மேனேஜிங்கான அந்த ஒரு ரெவன்யூ வந்து பார்க்க முடியும். அப்புறம் ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க, அதுக்கான ரெவன்யூ வந்து பார்க்க முடியும். அண்ட் தென் ஹேண்டில் பண்றதுக்கான ரெவன்யூ வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஃபோக்கஸ் பண்றாங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் அப்புறம் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த ரெண்டு கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளிவந்துருச்சு. இந்த ரெண்டு ரிசல்ட்ஸ் கம்பேர் பண்ணி எது வந்து இப்போ பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்க பஜாஜ் ஃபினான்ஸ் தான் இங்க வந்து டாப்ல வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு சாலிடான ரெக்கார்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. இந்த கம்பெனிக்கு ஸ்ட்ராங்கான அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் வந்து இருக்கு. நல்லாவே வந்து லோன் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதனால இந்த கம்பெனி தான் வந்து லீட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஸோ இங்க ப்ராஃபிட் க்ரோத் வைஸ் வந்தாலும் கூட பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து டாப்ல இருக்காங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கொஞ்சம் வந்து இங்க ஸ்ட்ரகிள் பண்ணி இப்பதான் ப்ராஃபிட் க்ரோத் வந்து காமிக்க ட்ரை பண்றாங்க. லெண்டிங்கா வந்து பார்க்கும்போது இங்க அதிகமான லெண்டிங் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. இங்க வந்து டைரக்டா வந்து இங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியுது. பட் ஆனால் இதுவே ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் டைரக்டா லெண்டிங் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியா தான் வந்து இருக்கு. இவங்க வந்து இந்த பேமெண்ட் பேங்க்ஸ் மூலமா வந்து கொடுக்குறாங்க, எம்சிஸ் மூலமா வந்து கொடுக்குறாங்க, பேமெண்ட் ஈகோ சிஸ்டம்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். பட் ஆனால் ஒன்றும் டேரக்டா போய் கஸ்டமர்ஸ் வந்து ரீச் பண்ணல, அதாவது லெண்டிங் கொடுக்குறதுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து அதை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எல்லா மேட்ரிக்ஸுமே இங்க பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து சூப்பரா வந்து இருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து லாங் டர்மா ஒரு ஸ்டெடி கம்பவுண்டர் வேணும் அப்படின்னா இங்க வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஐரிஸ்க் ரிவார்டு எடுக்கிற மாதிரி அப்படின்னா ஜியோ ஃபினான்ஷியல் வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு ஆர்டிகல்ல. பட் ஆனால் நம்மளோட அப்ரோச் என்ன அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் ரொம்ப காஸ்ட்லி, பிரைஸ் புக் வந்து அதிகமா இருக்கு, 5க்கு மேல வந்திருக்கு, அதனால அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து இங்க 1.1 கிட்ட தான் வந்து இருக்கு. ஐரிஸ்க் ரிவார்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னும் போது நீங்க ஜியோ ஃபினான்ஷியல்ஸுமே வந்து ஒரு கண் வந்து வைக்கலாம். அந்த கம்பெனி இன்னும் அந்த பிசினஸ்ல எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போதைக்கு ஓகேவா தான் வந்து இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல நல்லா பண்ணாங்க அப்படின்னா இந்த கம்பெனி நல்ல ஒரு ரிவார்டு வந்து இருக்கும். ஸோ பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. கோட்டக் மஹிந்திராவோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே இருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மிக்சடா தான் இருக்கு. ப்ராஃபிட் வந்து இங்க வந்து ஏறி இருக்கு. பட் ஆனாலுமே இந்த ஒரு ப்ராஃபிட் நடந்ததுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து பிசினஸ் வந்து நல்லா பண்ணி, அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து நல்லா ஜென்ரேட் பண்ணிட்டு அதுல இருந்து ப்ராஃபிட் வந்து காமிக்கல. இந்த கம்பெனியோட பேட் லோன்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க, அதனால ப்ராஃபிட் வந்து காமிச்சிருக்காங்க. இங்க பிசினஸ் க்ரோத்தா வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்டேபிளா தான் வந்திருக்காங்க, பெருசா வந்து கீழே விடல. பட் ஆனா அதிக லெவலான க்ரோத் வந்து இல்ல. இந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் HDFC, ICICI பேங்க்ஸ் உள்ள கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து கம்மியா தான் வந்து இருக்கு. அப்புறம் இந்த கம்பெனி எங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் டு இன்கம் ரேஷியோல நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணும். HDFC, ICICI பேங்க்ல அங்க நல்லாவே வந்திருக்காங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொஞ்சம் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இந்தியாவோட ஈக்விட்டிஸ் மார்க்கெட் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் ஆனா ஏன் FIIs வந்து இங்க அதிகமான அலோகேஷன்ஸ் வந்து வைக்க மாட்டாங்க, செல் ஆஃப் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவோட ஈக்விட்டிஸ் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்கு. பட் ஆனா FIIs வந்து வர மாட்டாங்க. என்ன ரீசனால அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா வந்திருக்கு. இங்க கம்பேரிட்டிவா S&P 500 கூட கம்பேர் பண்ணாலும் சரி, குளோபல் மார்க்கெட்ஸ்ல நம்ம மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணாலும் சரி, நம்மளோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்திருக்கு. அதனால FIIs வந்து உள்ள வர மாட்டாங்க. அதை தாண்டி உள்ள வந்தாலும் கூட நம்ம வந்து அதிகமா ஆயில் டிபெண்டா வந்திருக்கும். ஸோ அதனால நம்மளோட ருப்பி வந்து இங்க வாலட்டைலா வந்திருக்கு. ஸோ அதனால இங்க ஆயில் இம்பாக்ட் வந்து இருக்கு, ருப்பி டிப்ரிசியேஷன்ஸ் வந்து இருக்கு, அதை தாண்டி வந்து இன்ஃபிளேஷன் ரிஸ்க் வந்து இருக்கு. ஸோ இதனால இங்க FIIs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரிட்டர்ன்ஸா வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் இங்க வந்து நடக்க மாட்டேங்குது. எப்ப நடக்கும் அப்படின்னா நம்ம ஊரோட மார்க்கெட் அந்த ஏர்னிங்ஸ் வந்து சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆகணும், ஆயில் டிபெண்டன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கணும்,
இல்ல அப்படின்னா ஆயில் பிரைசஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். அப்படி நடக்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுஏஇ வந்து இங்க ஓபெக்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. சோ இந்த பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க யூஎஸ் ஈரானோட அந்த கான்ஃபிளிக் தெரியும், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து மூடி வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியும். இங்க ஓபெக் கண்ட்ரீஸ்க்கு ஒரு லிமிட் வந்து இருக்கு, அதை தாண்டி வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணக்கூடாது. பட் ஆனா அதுக்கு வந்து யுஏஇ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதனால அந்த ஓபெக்ல இருந்து வெளியே வந்துட்டு இதுக்கப்புறமா ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா பண்ண போதா சொல்லியிருக்காங்க. குளோபல் டிமாண்ட் வந்து நல்லா இருக்கு. இந்த டைம்ல அதிகமான ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இங்க குளோபல் லெவல் அந்த ஒரு ஆயில் பிரைசஸ் வந்து அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் வந்து ஆகும். இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு இது வந்து லாங் டர்ம்ல வந்து பெனிஃபிட்ல இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க லிமிட்டை தாண்டி யுஏஇ கண்ட்ரி வந்து இங்க வந்து அவங்களோட ஆயில் சப்ளை வந்து பண்றாங்க அப்படின்னும் போது இங்க நம்ம ஊர் மாதிரி இந்தியா கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே இங்க வந்து ஆயில் பிரைசஸ் வந்து கம்மியா கிடைக்கும். இதனால நம்ம ஊரோட மார்க்கெட் வந்து சூப்பரா வந்து இருக்கும், நம்ம ஊரோட எக்கனாமியும் வந்து சூப்பரா வந்து இருக்கும். சோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டாடா ட்ரஸ்ட்ல வைஸ் சேர்மனா வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான ஓட்டிங் வந்து நடந்திருக்கு. சோ இதுல வந்து யார் வர போறாங்க, வேணு ஸ்ரீனிவாசனா இல்ல அப்படின்னா விஜய் சிங்கா, யார் உள்ள வர போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஓட்டிங்கோட டிசிஷன்ஸ் வந்து வெளியே வரும். சோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. இன்னைக்கான நாள்ல நம்ம ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ற ஸ்பெசிஃபிக்கான நியூஸ் வந்து எதுவும் பெருசா வந்து வரல. சோ அப்புறம் இன்னைக்கான நாள்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா இங்க டாடா பவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஒரு 6500 கோடி ரூபாய் வந்து சோலாருக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஒரு ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்றதா இருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் வந்து இங்க வந்து லாஸ் பண்ணிருக்காங்க Q4ல, அதனால அதை வந்து ஃபோக்கஸ் பண்றதா இருக்கு. வோடஃபோன் ஐடியாவோட ஏஜர் டியூஸ் வந்து இருக்கு, அதனால அது வந்து நெகட்டிவான இம்பாக்ட் இருக்கு, அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றதா இருக்கு. அவனி சூப்பர் மார்ட்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு, அதனால அந்த ஒரு ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்றதா இருக்கு. டாடா டெக்கோட Q4 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்து வரப்போகுது. ஜோதி லேப்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு வரப்போகுது. ஜோதி லேப்ஸ்மே இன்னைக்கு ஒரு 3% வந்து ஏறி இருக்கு. இதோட Q4 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்து வரப்போகுது. இதெல்லாம் இன்னைக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸா வந்து இருக்கு. இதை தாண்டி ஆட்டோமொபைல்ல எல்லா ஸ்டாக்ஸுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸா இருக்கு. ஏன் அப்படின்னா ஏப்ரல் மந்தோட சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து வருது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது இன்னைக்கு நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்க எலெக்ஷனோட ரிசல்ட்ஸுமே இப்போ வந்து போயிட்டு இருக்கு லைவா. இப்போ ஒரு 9:45 போல இருக்கு, நான் டைம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது. இந்த டைம்ல இப்போ வந்து லீடிங்ல இருக்குது டிவிகே வந்து இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது இன்னைக்கான நாள் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.